ரிஷஞ்சியிடம் திசை பெற்று கல்யுகத்தின் விளைவாக ரிஷேபினடியின் கழுத்தில் பாம்பை ஊது மரியாதையற்ற செயலால் ராஜா பரீட்சித் உபதேசம் முறிந்தது. அந்த நேரத்தில் எந்த ரிஷிஜியும் அரசர்களை உபதேசித்து மாண்புகளை சேகரிக்க தைரியமாகவில்லை. ஏனெனில் அவர்கள் குருக்களாக யோகிகள் இல்லை. அவர்களுக்கு உபதேசம் வழங்கும் அதிகாரம் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணஜி மட்டுமே உபதேசம் வழங்கி 56 கோடி யோஜர்களை குருக்களாக இருந்தார்கள். பரீட்சித் அவர்களின் புண்ணியங்களை அடிப்படையாக ஸ்ரீ சுகதேவ் ஜி குருவாக உயர்த்தி நம்பிக்கைகளை அகற்றி சொர்க்கத்துக்கு எடுத்துச் சென்றனர். இது பலனாக இருந்தது. அவராக மாறி கதையை சொல்லி நம்பிக்கையை அகற்றி சுவர்க்கை எடுத்துச் சென்றனர். இத்தனை இழப்புகளை ராஜா பரீட்சித் சுவர்க்க காலத்தில் அனுபவித்தார். முழுமையாக கிழிக்கப்பட்ட பின் ராஜா பரீட்சித் சுகதேவ்ஜி நரகத்துக்கு செல்லி 84 லட்சம் உயிரினங்களில் கோபம் ஏற்படுத்துவர். பிறப்பு மரணம் முடிவடையவில்லை, அதாவது விடுதலை அடையவில்லை. பார்வையாளர்களே, இது ராஜா பரீட்சித் கதையாகும். இதிலிருந்து நமக்கு பயன் கிடைக்கிறது. முழு குரு இந்த வாழ்க்கையில் மிகவும் தேவையானது. முழு குரு சந்த ராம்பால்ஜி மகராஜ் ஜி தான். சீக்கிரம் தீக்ஷா பெற்று வாழ்க்கை வெற்றிகரமாக்குங்கள். நன்றி.